இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி மேடம், நீங்க லஞ்சம் வாங்கினதுக்காக நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், நான் லஞ்சம் வாங்கினேன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? அவரு கொடுக்க முயற்சி பண்ணாரு, நான் வேண்டாம் தூக்கி வீசிட்டேன். ஹலோ, நாங்க உள்ள வரப்ப உங்க கையில தான் பணம் இருந்துச்சு. அது கெமிக்கல் தடவன நோட்டு. நாங்க தான் கொடுத்தமிச்சோம். தயவு செஞ்சு எங்க கூட வாங்க. சார், இங்க லஞ்சம்லாம் யாருமே வாங்கல சார். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. முதல்ல வெளியே போங்க. என்னாச்சு? இங்க என்ன பிரச்சனை? மேடம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க மேடம். துளசி லஞ்சம் கேட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதுக்காக தான் நாங்க வந்தோம். நாங்க வரவும் அவங்க லஞ்சம் வாங்கினதும் சரியா இருந்துச்சு. அடி பாவி! மேடம், நீங்க வாங்க. சார், என்ன பண்றீங்க? கையை விடுங்க சார். விடுங்க சார். கையை விடுங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஏங்க பிரசிடென்ட்ட கை பிடிச்சு எடுக்கறீங்க? கை எடுங்க சார். கையை விடுங்க. சார், இங்க பாருங்க, அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க. கையும் களவுமா மாட்டிருக்காங்க. என்னாச்சு துளசி? என்னங்க இது? இன்னைக்கு தான் பதவி பிரமாணம் பண்ணீங்க, இன்னைக்கே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ராசாம்பளம் சொன்னாருன்னு உங்களை பிரசிடென்ட் ஆக்கணும். என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்களே? தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க. நான் யார்கிட்டயும் எந்த லஞ்சமும் வாங்கல. இத வேணும்னே யாரோ பண்ணிருக்காங்க. ஏமா, அவங்க தான் கையும் களவுமா பிடிச்சிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன ஏதோ வேணும்னு பண்ணதா சொல்றீங்க? இதுக்கு தாங்க வெளியூர் ஆளுங்களை பிரசிடென்ட் ஆக்க கூடாதுன்னு சொல்றது. என்னப்பா அந்த பொண்ணு இப்படி பண்ணுது? பிரசிடென்ட்டா 5 வருஷம் தான் இருப்போம். அதுக்குள்ள எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க எங்க ஃபேமிலி. ஹேய், இந்த ஃபேமிலியா? இன்ஸ்பெக்டர், அவ ஒண்ணு எங்க ஃபேமிலி கிடையாது. அவ வேற, நாங்க வேற. எப்பா, அந்த பொண்ணு ஒன்றும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. ராசாம்பலம் வேற ஊர்ல இல்ல. எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பேசிக்கோங்கம்மா. கையும் களவுமா பிடிச்சாச்சு. எல்லாரும் வழி விடுங்க. எதுக்கு இப்ப பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எடுத்து உள்ள வைங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. எல்லாரும் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதானே கமிஷன் அதிகமா கிடைக்கும். ஏன் இதை லஞ்சமா நினைக்கிறீங்க? அன்பளிப்பா வச்சுக்கோங்க. எங்க இங்க பாருங்க. இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? யாரும் பார்க்கல, எடுத்து வைங்க. என்ன பண்றீங்க? நீங்க மேடம் விடுங்கன்னு சொல்றேன்ல. விட போறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிடுறேன். தனித்தனியா ஜாலியா பாத்துக்கங்க. எங்க 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 ஓடுற? எல்லாரும் மன்னிச்சிருங்க. இவங்களை வேணும்னே சிக்க வைக்கதான் சிலர் சொல்லி நான் இப்படி பண்ணேன். உன்கிட்ட யாரையா சொன்னது? சார், இதுக்கப்புறம் ஏன் சார் வெயிட் பண்ணணும்? லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் சார் அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. சரிங்க சார். மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சாரி மரியாதை போ. தெரியாம சார், தெரியாம பண்ணிட்டு சார் ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். லஞ்சம் வாங்குறது மட்டும் தப்பு இல்ல, லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, கொடுக்கறதுக்கு தூண்டுறதும் தப்பு தான். இப்ப என்ன அதுக்கு? இதெல்லாம் ஒரு பெரிய தப்பாண்ட. யோ, உனக்கு மான மரியாதையே கிடையாதா? எத்தனை தடவை செருப்பால் அடிச்சாலும் நீ திருந்தவே மாட்டியாப்பா? மச்சா, செருப்பால் அடிச்சது நீ இல்ல, மாமா. இங்க பாரு, மாமா அடிச்சாரு, மருமகனா நான் அதை ஏத்துக்கிட்டேன். ஏன்னா என்ன அடிக்கிற உரிமை மாமாக்கு இருக்கு. நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போவோம். வெட்டியா பேசிக்கிட்டு நில்லுங்கன்னு சொன்னேன். உங்களை யாரையும் இன்னும் நான் உள்ள போக சொல்லலையே. இந்த வீடியோவை ராசுக்கும் விசாலாட்சிக்கும் அனுப்பவா வேண்டாமான்றத
நீங்க எல்லாரும் தான் முடிவு பண்ணணும். இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்கம்மா? துளசிக்கிட்ட என்ன மன்னிப்பு கேட்கணுமா? நீங்க எல்லாரும் மன்னிப்பு கேட்கலன்னாலும் துளசி ஒருவேளை மன்னிச்சிருவாங்க. ஆனா நாங்க யாரும் மன்னிக்கிறதா இல்ல. அண்ணன், ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சு இவங்களுக்குலாம் நல்லா திமிரேறி போயிடுச்சு. ரம்யா, இந்த எல்லா தப்புக்கும் மொத்த காரணம் உங்க அம்மா தான். ஒரு அரை கூட அவளுக்கு. அம்மா, நீ குடுக்கறியா இல்ல துளசிய விட்டு அடிக்க சொல்லவா? பாட்டி என்ன லூஸ் ஆயிட்டியா? அம்மாவெல்லாம் அடிக்க முடியாது என்னால. அப்போ துளசி தான் அடிக்கணும். பிரசிடண்ட், நீங்களே தண்டனை கொடுத்துருங்க. அப்படியா? பாட்டி சொன்னா எப்படி நான் கேட்காம இருக்க முடியும்? ஏய் இரு. வேண்டாம், நானே அரையிறேன். ரம்யா, இங்க வாமா. போமா, கூப்பிடுறாங்களே, போ. வாமா. என்ன பாட்டி சொல்லு. அம்மா, நீ அடிக்கிற அடி இந்த மாதிரி இருக்கணும். அடிச்சா சத்தம் வரணும். போய் அவளை அடி, போ. மா, சாரிம்மா. பத்மா, கவலைப்படாத, உனக்கும் ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ ரம்யாவுக்கும் அமராவதிக்கும் ஆளுக்கு ஒரு அரை கொடு. பாட்டி என்ன விளையாடுறியா? எதுக்கு அடிக்க சொல்ற? அவ அறையிலனா துளசி அறைவா. வசதி எப்படி? முதல்ல அப்பா வரட்டும். அப்படியா? அப்போ ராசு வந்த அப்புறம் வச்சுக்கலாமா? அப்பா வந்தாருன்னா இன்னும் பிரச்சனை பெருசாயிடும். அவரு என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. ஏற்கனவே எல்லாரும் பிரச்சனையில மாட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் தெரிஞ்சது உடனே நம்மள வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அதுக்கு இவங்க கிட்டயே ஒரு அடியை வாங்கிட்டு போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, அடிச்சு தொலைங்க. போதுமா?